ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அடிகளார்க்கு உலகத்தை ஆட்டி வைக்கும் சக்தி உண்டு. அடிகளார் பேசிச் சாதிப்பதை விட பேசாமல் சாதிப்பதே ஏராளம். அடிகளார் பார்வைக்கும் பாதம்பட்ட மண்ணிற்கும் மகிமையுண்டு. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அடிகளாரிடம் இருப்பேன். அவன் வாய்திறந்து பேசுகிற சொற்கள் என்னுடைய எவை என்பன நம் அன்னையின் அருள்வாக்கு. ஒரு நாள் எங்கள் அறந்தாங்கி வார வழிபாட்டு மன்றத்திற்கு அன்பர் ஒருவர் வந்தார். இராமகிருஷ்ணன் என்பது அவர் பெயர். அடிகளார் தங்கள் துன்பம் தீர்த்த நிகழ்ச்சி ஒன்றைச் சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டார். அது கேட்டு நாங்க மெய்சிலிர்த்து நின்றோம். அந்த அன்பரின் கதை இது. அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள கிராமம் அழியாமுக்குடி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு இணங்க 45 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவிற்கு பிழைக்கப் போனார். அங்கே பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து வருகிறார். அவர் மனைவியின் பெயர் அன்னகாமோ. இந்த தம்பதிகளுக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தன. 3 பிள்ளைகளுக்கும் 2 வயது வரை நன்றாக பேசுந்திறன் இருந்தது. 3 வயதிலிருந்து பேச்சுத்திறன் நின்று விட்டது. ஒவ்வொரு பையனுக்கும் இதே நிலைமை. 3 பிள்ளைகளுமே 3 வயதான பின் ஊமையாகி விட்டால் பெற்றோர் மனநிலை எப்படி இருக்கும் எண்ணிப் பாருங்கள். மலேசியாவில் பார்க்காத மருத்துவமில்லை. வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் பலரிடமும் 3 பிள்ளைகளையும் சிகிச்சைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எந்த வியாதியும் இல்லை, குறைகளும் இல்லை. நாங்கள் கொடுக்கும் மருந்துகளை கொடுத்து வாருங்கள். ஆனால் இது பிரார்த்தனை மூலந்தான் குணமாகும். கடவுள் நம்பிக்கை வேண்டும். அவ்வளவு தான் சொல்ல முடியும் என்று கைவிரித்து விட்டனர். இன்று அந்த பையன்களுக்கு வயது முறையே 24, 22, 20. மலாக்காவில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்திற்குச் சென்று அன்னையிடம் தங்கள் வேண்டுகோளை வைத்து முறையிட்டனர். இந்தச் சூழ்நிலைகளுக்கிடையே தான் நம் ஆன்மீக குரு அடிகளார் அவர்கள் மலேசியா சுற்றுப்பயணம் இடம்பெற்றது. அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமான அடிகளார் அவர்கள் மலேசியாவிற்கு வந்திருக்கிறார் என கேள்விப்பட்டு இராதாகிருஷ்ணன் அன்னகாமு தம்பதிகள் கோலாலம்பூர் சென்றனர். அன்று கோலாலம்பூரில் அருள்திரு அடிகளார் முகாமிட்டிருந்தார்கள். சுற்றிலும் ஒரே மக்கள் வெள்ளம். இந்த ஜனக்கூட்டத்தில் புகுந்து எப்படி அம்மாவை தரிசிப்பது என்ற தயக்கத்தில் ஒரு மூலையில் நின்றபடி தவித்தனர். ஏங்க இப்படி தயங்கி நின்றால் எப்படி? எல்லோரும் எப்படியாவது முண்டியடித்துக் கொண்டு போய் தரிசனம் பெற்று திரும்புகிறார்கள். நாம் ஒதுங்கி நின்றால் எப்படி? எப்படியாவது நெரிசலுக்குள் புகுந்து போவோம், வாருங்கள் என்றாள் மனைவி. வேண்டாம் வேண்டாம், மற்றவர்கள் போல நாமும் முண்டியடித்துக் போய் மற்றவர்களுக்கு தொல்லை தரவேண்டாம். இங்கே நின்றபடியே நமது மனக்குறைகளை அம்மாவிடம் சொல்லிவிடுவோம். அது அவள் காதுக்கு கேட்காமலா போய்விடும் என்று கூறிவிட்டார் ராதாகிருஷ்ணன். சற்று நேரத்தில் அவர்களை நோக்கி ஓர் அன்பர் வந்தார். நீங்கள் தானே இந்த பிள்ளைகளின் பெற்றோர். உங்களை நாளைக்கு வரச்சொல்லி அம்மா உத்தரவு. இந்தாருங்கள் என கூறி அன்னையின் படமும் பிரசாதமும் கொடுத்து விட்டு விடுவிடென்று போய்விட்டார் அவர். இது என்ன கனவா நனவா என்று மலைத்து நின்றார்கள் அந்த தம்பதிகள். அம்மாவின் அற்புதத்தையும் அவள் கருணையையும் எண்ணி வியந்தபடி வீடு திரும்பினர். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் சென்று சேர்ந்தனர். அன்று அந்த மன்றத்திற்கு ஆன்மீக குரு எழுந்தருளியிருந்தார்கள். நேற்றை விட இன்றும் அதிக மக்கள் கூட்டம். என்ன செய்வது, எப்படி உள்ளே போய் அம்மாவை தரிசிப்பது என்று புரியாது தவித்தனர். ஒருவர் வந்து இவர்களை அழைத்தார். நாம் எல்லோரும் போய் தொந்தரவு வேண்டாம், நீ மட்டும் போய் வா என்று மனைவியை அனுப்பி வைத்தார் ராதாகிருஷ்ணன். அவரிடம் அம்மா சொன்னாளாம், மகளே, நீ வயிறு எரிந்து போய் இருக்கிறாய். உன் குழந்தைகளுக்காக வருந்துகிறாய். உன் கணவனோடு பூர்வீக கிராமத்திற்கு போ. அங்கே உன் உறவினர்களையெல்லாம் அழைத்து அவர்களோடு நீங்களும் விருந்து உணுங்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அம்மா, நாங்கள் மருவத்தூர் வரவா என்று கேட்டார் அவர். வேண்டாம், உங்கள் பூர்வீக கிராமத்தின் எல்லைக்கு போ. சரியாகிவிடும், முடிந்தால் வசதிப்பட்டால் மருவத்தூர்க்கு வா என்று கூறிவிட்டாள். அன்னகாமு மனம் நெகிழ்ந்து போய் திரும்பி வந்து கணவரிடம் அம்மா சொன்னவற்றையெல்லாம் கூறினார். மலேசியாவிலிருந்து சொந்த ஊருக்குச் செல்ல அரசிடம் விண்ணப்பித்தார். அரசாங்கம் அவர்களுக்கு விசா தரவும் மருத்துவ பரிசோதனை முடியவும் 3 ஆண்டுகள் உருட்டோடி விட்டன. 3 ஆண்டுகளுக்குப் பிறகு தங்கள் பூர்வீக கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர் உறவினரும் சுற்றத்தாரும் இவர்களை அன்புடன் உபசரித்து மகிழ்ந்தனர். விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லோரும் மனமகிழ்ச்சியுடன் விருந்து உண்டனர். அந்த விருந்திற்குப் பிறகு அந்த பகுதி மக்கள் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அம்மாவின் சித்தாடல் நடந்தது. ஆம், அதுவரை பேச்சுத்திறன் இழந்த அந்த 3 பையன்களும் பேசும் சக்தி பெற்றனர். ஒரு நாள் உறவினர்களோடு விருந்துண்ட போது ஒரு பையன், பாயாசம் நல்லா இருந்தது, கேட்டால் இன்னும் தருவார்களா என்று வாய் திறந்து கேட்டானாம். அதுவரையில் பேசவே சக்தியில்லாமல் கிடந்த பையன் வாய் திறந்து கேட்டதை பார்த்த தந்தைக்கு பேச்சே எழவில்லை. எல்லைக்கு வா,
பிள்ளைகள் பேசும் என்ற அருள்வாக்கே அவர் காதுகளில் ரீங்காரம் இட்டது. ஆனந்த கண்ணீர் மல்ச்சு அன்னையின் அற்புதத்தை எண்ணி மனம் உருகி நின்ற அவரது நிலை கண்டு எல்லோரும் மனம் நெகிழ்ந்து போனார்கள். மறுநாள் எங்கள் அறந்தாங்கி மன்றத்திலும் ஒரு பையனை அழைத்து கொண்டு வந்தார். தங்கள் வாழ்வில் அன்னை நடத்திய அற்புதத்தை கூறினார். எங்கள் மன்ற தொண்டர்கள் அந்த பையனிடம் சில கேள்விகள் கேட்டனர். அவன் தந்த மழலை மொழிப்பதில் கேட்டு எல்லோரும் மகிழ்ந்தனர். இன்றைக்கு அம்மா நம்மிடையே குறுவடிவில் வந்து நமக்கெல்லாம் அருள் வழங்கி வாழ்வளித்து காக்கின்றாள். அன்னை ஆதிபராசக்தி அடிகளார் என்கிற திருமேனி தாங்கி அவதார நோக்கம் கொண்டு நம்மிடையே உலாவி வந்து கொண்டிருக்கிறாள். எங்கேயோ இருந்து கொண்டு அடிகளாரை குருவாக ஏற்றும் படத்தை வைத்து வழிபட்டு பயன் அடைகின்றனர். நம் செவ்வாடை தொண்டர்களோ அடிகளார் அருகில் நின்று பேசி உரையாடி அருளுரை கேட்டு வாழும் பேற்றை பெற்றிருக்கிறோம். இந்த உண்மையை அவ்வப்போது உணராதபடி மாயை என்கிற திரை போட்டு அன்னையும் மறக்கச் செய்துவிடுகிறாள். அந்த மாயையிலிருந்து விடுபட்டு அன்னையை பற்றிக் கொள்பவர்களுக்கு வாழ்வு வளம் பெறும். தன் கண்ணிற்கு அருகேயுள்ள குருவை விட்டுவிட்டு புலன்களுக்கு அப்பால் உள்ள இறைவனை விரும்புவது தன்கையில் உள்ள நீரை கீழே கொட்டி விட்டு தாகம் தனிய மழை நீரை எதிர்பார்ப்பது போன்றது. குருவை விட்டு விட்டு இறைவனைப் பற்றுவது தன் கைப்பொருளை தூர எரிந்து விட்டு புதையலை தேடுவது போன்றது. உன் இஷ்ட தெய்வமே குரு வடிவில் உலாவி வருகிறதென்று புரிந்து கொண்டு அவரையே பற்றிக் கொண்டு கரையேறு என்றெல்லாம் சாத்திரங்கள் கூறுகின்றன. இந்த உலகத்தைச் சுழல வைக்கும் மிக பெரிய சக்தியுடன் பிரார்த்தனை மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இந்த சக்தியை முழுமையாக ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒருவர் பிரயோகிக்கும் போது அது நாம் எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை உருவாக்கிவிடும். ஒரு டாக்டர் என்ற முறையில் தீர்க்க முடியாத பல நோய்களை பிரார்த்தனை மூலம் தொடர்ந்து வேண்டி குணம் கண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் என்றார் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் அலெக்சி கரேல். உலகத்தைச் சுழல வைக்கும் மிக பெரிய சக்தியே ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியுடன் பிரார்த்தனை மூலம் தொடர்பு கொள்ளவே ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள். ஆதிபராசக்தி அவதார நோக்கங்கொண்டு அன்னை வந்திருப்பதால் அவள் கருணையை எளிதில் பெற முடியும். அதற்கு வாயில் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள். குரு தரிசனம் பாவ விமோசனம். குருவடி சரணம். திருவடி சரணம். ஓம் சக்தி.